வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நண்டு ரசம் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா நம்மளுக்கு வறட்டு இருமல், நெஞ்சு சளி இது மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு வாரத்தில் 2 டைம் நம்ம நண்டு ரசம் குடித்தோன்னா அது சளியெல்லாம் முறிஞ்சு நம்மளுக்கு வெளியே வந்துடும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு 1 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பூண்டு கொஞ்சம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நண்டோட கால்கள் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலை நல்லா ஒரு அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இடிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட இடித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கி நாங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீரகமும் மிளகும் வரமிளகாய் இது 3ஐயும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கோம். அது கூட ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகமும் மிளகும் இந்த அளவு வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இந்த பூண்டும் இஞ்சியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சின்ன வெங்காயம் 20 எடுத்து உரித்து வச்சுருக்கோம். இதையும் போட்டு இதை நைஸாக அரைச்சிடக்கூடாது, 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த புதினாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சாப்பிட்றவங்களாம் இருந்தாங்கன்னா இலையை நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி மசாலா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு புளி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, நல்லா ஒரு கனிஞ்ச தக்காளியை நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நண்டு கால் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை நல்லா அந்த இடித்து ரொம்ப நைஸ் அடிக்க தேவையில்ல, 1-2 நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நண்டு ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்டு ரசம் செய்யறதுக்கு நம்ம 1/2 கிலோ நண்டு வாங்கி வச்சுருக்கோம். இந்த நண்டில் ஒரு நீச்ச வடை அடிக்கும். அது நம்ம போக்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட முக்கியமான இது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ப்ளூ கலர் நண்டு வாங்கணும். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ப்ளூ கலர் நண்டு வாங்கணும். ஏன்னா ப்ளூ கலர் நண்டில் தான் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதோட கால்கள், இந்த நண்டில் இருக்க இந்த கால்கள், சின்ன சின்ன கால்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பெருசாக இல்லாமல் இந்த சின்ன சின்ன கால்களை மட்டும் நம்ம இப்படி உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம நண்டு ரசம் செய்யும் போது நம்ம இந்த சின்ன சின்ன கால்கள் நம்ம எடுத்து வைக்கிற இந்த கால்களை உடச்சி நம்ம அந்த ரசத்தோட ஆட் பண்ணோன்னா நமக்கு இருக்க அந்த சளியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். அதுக்காக நான் இதெல்லாம் இப்படி உடச்சி போட்டுக்கிறேன். இந்த சின்ன சின்ன கால்கள் இது இந்த அளவு நம்மளுக்கு போதும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த நண்டை நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த நண்டில் வர இந்த ஸ்மெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் போயிடும். ஏன்னா அந்த மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் நம்மளுக்கு வர வைக்காமல் பண்ணிடும். கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தோம்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சி வச்ச தண்ணி மீதி இருக்கும், அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். ரெடி பண்ணியிருக்க நண்டு வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமே வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு ரசம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நல்லா இது கொதிச்சு வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இதிலலாம் பாருங்கள், கறி நல்லா தனியாக வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த புளிக்கரைசல் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த புளிக்கரைசல் வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடிக்கலை இடித்து வச்சுருந்தோம்ல இந்த நண்டோட கால்கள், இப்போ வந்து நம்ம வந்து அதை எடுத்து இப்போ தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கடைசியில் போட்டால் தான் அதோடய சாறு வந்து நல்லா அந்த ரசத்தில் இறங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து போட்டுட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா கிண்டி விட்டு அந்த இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லு மட்டும் போகிற அளவுக்கு வேக விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் வந்து ஊற்றி இப்போ 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.